ஹலோ. நான் தான் பேசுறேன் டாடி. ரமேஷ் இன்னைக்கே வராரா? சரி, நானும் ஏர்போர்ட்டுக்கு வரேன். ராஜா, நீ மெதுவா வா, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். சரி ஆண்டி. உனக்கு தான் கால் சரியில்லையே, பார்த்து வரக்கூடாது நொண்டி பயல. உனக்கு தான் கண்ணு சரியில்லை, கண்ணாடி போடக்கூடாது. காருக்கு குறுக்க வந்ததும் இல்லாம கதை இழக்கிறியா? கார்ல மனுஷன் ஏறலாம், மனுஷன் மேல காரை ஏறக்கூடாது. புரியுதா? பாய மூடு. அளந்தா ஒரு சான்று இருக்க மாட்டேன், எனக்கே புத்தி சொல்றியா? உன் பேர் என்னடா? முதல்ல உன் பேரு, கார் நம்பர் சொல்லு. எதுக்கு? போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். பொடி பயலா இருந்துகிட்டு தீபாவளி பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளுறானே. என்னப்பா, என்னாச்சு? அதான் இந்த பய போலீஸ் லட்டி உயரம் கூட இருக்க மாட்டான், இவன் என்ன பத்தி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றானா? ஏ ராஜா? ஆண்டி, இந்த ஆளு உங்க அப்பாவா? ஆமா ராஜா, போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்காதே ப்ளீஸ். சரி ஆண்டி, உனக்காக மன்னிக்கிறேன். தப்பிச்சு போ. சாக்லேட் வாங்கி சாப்பிட. எனக்கு சாக்லேட் வேண்டாம், நீயே கண்ணாடி வாங்கிக்க. ராதா, பாத்தியா அவன் பேசுறத? யாருவ? சரிப்பா, ஃளைட்டுக்கு நேரமாவது, வாங்க போலாம். ஐயோ, அத மறந்துட்டோமே. வா ராஜா. இவனுமா? வாங்க. நீ ஃபாரின்ல இருந்து பெரிய டாக்டரா படிச்சு திரும்பி வருவேன்னு கொஞ்சம் பிளட் பிரஷர், கொஞ்சம் ஹார்ட் ட்ரபிள், சக்கரை எல்லாத்தையுமே உனக்கா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். குட் கிரேஷியஸ், நிறைய வியாதிகளை சொல்றீங்களே, அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் செய்யணும். ஆனா நான் கேட்கிற ஃபீஸை நீங்க கொடுக்கணும். என்ன ராதா? கொடுக்க வேண்டியது உங்க மாமா. அதுக்கு உன் சம்மதம் வேணுமே. நீ ராதா கிட்ட பேசிட்டு, நான் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டி, இந்த பெரிய மனுஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ண. சாரி ராஜா, இவரு டாக்டர் ரமேஷ். குட் மார்னிங் அங்கிள். வெரி குட் மார்னிங். யார் இந்த பெரிய மனுஷன்? பேரு ராஜா, என்ன ஆண்டின்னு கூப்பிடுவான். நல்ல வேலை, மம்மின்னு கூப்பிட்டுருந்தா என் ஹார்ட்டே நின்னு போயிருக்கும். ஓ ராஜா, இந்த நோய் உனக்கு எவ்வளவு காலமா இருக்கு? ஒரு வருஷமா இருக்கு அங்கிள். ராதா, இதே மாதிரி ஒரு கேஸ் ஜெர்மனில என்கிட்ட வந்தது. 1 month கியூர் பண்ணிட்டேன். ராஜா, யூ டோன்ட் வரி, உன் காலம் நான் குணப்படுத்துறேன். Thank you அங்கிள். ஏர்போர்ட்ல ஹாஸ்பிடல் ஆரம்பிச்சிட்டியா? உனக்கா பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா போலாம். ராஜா, சாயந்தர பார்ட்டிக்கு நீ கூட வரணும். ஷூர் ஆண்டி. ராஜா, உங்க அப்பாவை நீ கூட்டிட்டு வா, அவர்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் விஷயமா பேசணும். ஓகே அங்கிள். கமா. நாளை நாளை என்றிருந்தே நல்ல நேரம் பார்த்து வந்தே, தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினே, அதை இங்கே கண்டே, அதை இங்கே கண்டே. இந்த பாட்டு பாடும் போதெல்லாம் அழணுமா? ஏன் பாப்பி கேக்குற? நீ அழுதுகிட்டே பாடுறீ. ஒரு காலத்துல இந்த பாட்டு என்ன சிரிக்க வைக்குது, அதே பாட்டு இன்னைக்கு என்ன அழ வைக்குது. என் கண்ணீரை துடைக்கிறதுக்காக ஆண்டவன் ஒன்றை என்கிட்ட அனுப்பிச்சான். அதே சமயம் என் இதயத்துல வடிகிற ரத்தத்தை துடைக்க வேண்டியவன் என்னை விட்டு பிரிச்சு எங்கேயோ அனுப்பிச்சிட்டான். அதனால்தான்ப்பா இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் நான் அழுவேன். நீ அழுதா நானும் அழுவேன். இல்லப்பா, நான் அழலப்பா. நீ இருக்கும்போது நான் ஏன் அழணும்? ஆமா, இது வரைக்கும் நீ எங்க போயிருந்த? ஆண்டி கூட ஏர்போர்ட்டுக்கு போனேன். அப்பா, டாக்டர் அங்கிள் என் காலை குணப்படுத்துறேன்னு சொன்னாருப்பா. டாக்டர் அங்கிளா? ஆமா, இப்போ ஆண்டி வீட்ல பார்ட்டி இருக்கு, அதுக்கு டாக்டர் அங்கிள் உன்னை கூட்டிட்டு வந்து சொன்னாரு. வர்றேன்ப்பா, உனக்காக நான் எங்க வேணாலும் வர்றேன். கூப்பிட்டா? ஆமா, உங்களை தான் கூப்பிட்டேன். நீங்க தான் இந்த பார்ட்டிக்கு தலைமதாகி நடத்தி கொடுக்கணும். உன் அழக பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல இல்ல, இப்போ உன் அழகுல ஒரு மாற்றம் தெரியுது. அத பாக்கும்போது என் மனசு மயங்குது. ஃபாரின்ல பார்த்த எல்லா பொண்ணுங்க கிட்ட இப்படித்தான் பேசுறீங்களோ? பாக்குற பெண்கள் எல்லாம் உன்ன போலவே இருந்தா நான் இப்படித்தான் பேசுவேன். ரொம்ப அழகா பேசுறீங்களே. மிஸ்டர் செல்வநாயகம், இந்த தடவையாவது லேட் பண்ணாம உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு எங்களுக்கெல்லாம் இன்னொரு பார்ட்டி கொடுங்க. இன்னும் லேட் பண்ணீங்கன்னா திரும்ப மாப்பிள்ள ஃபாரின் போயிடுவாருங்க. இந்த தடவை அவன் என்கிட்ட இருந்து தப்ப முடியாதியா? அப்படி அவன் மீறி போனான்னா அவன் கைய காலை கட்டி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். நீங்க கைய கட்டிவிங்களோ காலை கட்டிவிங்களோ, கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க. யாரையா தள்ளி போடுற?
பொண்ணு சம்மதிச்சாச்சு, மாப்பிள்ளை சம்மதிச்சாச்சு. அப்புறம் என்ன? இப்பவே அனௌன்ஸ் பண்றேன் பாரு. ஓகே ஓகே. வாங்கப்பா. டாக்டர் அங்கிள், டாக்டர் அங்கிள். ஹாய் ராஜா, உங்க அப்பா வரல? அதோ எங்க அப்பா. வணக்கம் டாக்டர், என் பேர் கோபி. ஐ எம் ரமேஷ், ப்ளீஸ் டு மீட் யூ. அங்கிள், ஆண்டி எங்க? அது அங்க இருக்கா, போய் கூட்டிட்டு வா. மிஸ்டர் கோபி இஸ் a very intelligent boy. அதை குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராஜாவுக்கு கால் மட்டும் குணமாயிடுச்சுன்னா என் வாழ்க்கையில இருக்கிற துன்பம் எல்லாம் போயிடும். அங்கிள். Come on ராஜா, நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடு. My dear auntie, my dearest daddy. இப்ப அவ பேர் ராதா. இன்னும் கொஞ்ச நாள் போனா மிஸ்ஸஸ் ராதா ரமேஷ். ஓ, வணக்கம். வணக்கம். ராஜா எப்போ உங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பான். நான் கூட அப்படித்தான், எப்போ அவளை பத்தியே பேசிட்டு இருப்பேன். பாய், கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா. பாய், அவர் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டார், காஃபி. அவர் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியா? மிஸ்டர் கோபி, இந்த கிளைமேட்டுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் விட காஃபி தான் பெட்டர் இல்லையா ராதா? ஆமா. அங்கிள், மீட் மிஸ்டர் கோபி, ராஜாவோட அப்பா. வணக்கம். ஆண்டி, ஏதாவது கேம் விளையாடலாமா? என்ன விளையாட்டுப்பா? மியூசிக்கல் சேர். ராஜா, அதெல்லாம் தப்பு. நோ நோ, அவன் சின்ன பையன், விளையாடணும்னு ஆசைப்படுறான். இதுல என்ன தப்பு? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்ப இங்க நடக்க போற நிகழ்ச்சி தி மியூசிக்கல் சேர். இந்த விளையாட்டுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒரு பாட்டு பாடணும். இங்க எதுக்கா வந்த? என் வாழ்க்கையில வரக்கூடாத இடத்துக்கு வர்றதும் சந்திக்க கூடாதவங்களை சந்திக்கிறதும் சகஜமா போச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன். முகமெல்லாம் வேர்த்திற்கு தொடச்சுக்கங்க, எனக்கு தெரியும். ஆண்டி, உங்க அப்பாவை நான் எப்படி கூப்பிடுறது? தாத்தான்னு கூப்பிடுப்பா. தாத்தா, பலே பலே. தாத்தா. தாத்தாவது பாட்டியாவது ஜமீன்தாரன்னு கூப்பிடு. சரி தாத்தா. திருப்பியும் தாத்தான்ற. தாத்தா, ஒரு டொனேஷன் டிக்கெட் வாங்கிக்கிறியா? தாத்தா, இந்த டிக்கெட் வாங்கினா God will help you. காடாவது மாடாவது ஒண்ணு வேணாம். அங்கிள், பாவம் ராஜா ஏதோ கெஞ்சி கேக்குறான், ஒரு டிக்கெட் தான் வாங்கிங்களேன். சரி, என் வருங்கால மருமகனுக்கா ஒரு டிக்கெட் என்ன, ஒரு புக்கே வாங்குறேன். இந்தா. Thank you தாத்தா. மறுபடியும் தாத்தான்ற, அதான் எனக்கு பிடிக்கல. பாத்தீங்களா, எங்க அப்பா ராஜா கிட்ட இருந்து ஒரு புஸ்தகத்தையே வாங்கிட்டாரு. புஸ்தகம் என்ன, விக்கிறதுக்கு ஆள் இருந்தா உங்க அப்பா இந்த உலகத்தையே வாங்கிடுவாரு. ஆமா, ராஜாவோட அம்மா இங்க இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. இங்கயா? மிஸ்டர் கோபி, எனக்கு மணமகளா வரப்போற ஐ மீன் ராதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல பொண்ணாதான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்காகத்தான் நான் 5 வருஷமா காத்துட்டு இருந்தேன். என் ஸ்தானத்துல நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? என் வாழ்நாள் முழுவதும் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வெல்டன் ராஜா. Thank you uncle. நீதான் எங்க எல்லாரையும் ஜெயிச்சிட்ட. அதனால நீ இப்போ ஒரு பாட்டு பாடணும்.
டாடி, என்ன பாட்டு பாடுறது? உனக்கு பிடிச்ச பாட்டா பாடு. நாளை நாளை என்றிருந்தேன். ராஜா, பாடும்போது அழக்கூடாது டார்லிங். நீயும் அழுதுகிட்டு தானே இந்த பாட்டை பாடுவேன். ஏன்பா பாடல் நிறுத்திட்ட? நல்ல பாட்டு பாடு. நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தட்டி தட்டி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன், அதை இங்கே கண்டேன். நம்ம ஊரே அப்படித்தான்ப்பா. அழுகிறவங்களை பார்த்து சிரிக்கும், சிரிக்கிறவங்களை பார்த்து அழுவும். நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன், அதை இங்கே கண்டேன். என்று மீட்ட வந்தேன், மத்தளமானாள், மேடை போட்டு காத்திருந்தேன், தத்துவமானாள். வீணை என்று மீட்ட வந்தேன், மத்தளமானாள், மேடை போட்டு காத்திருந்தேன், தத்துவமானாள். இமையை தந்த பாவை எந்தன் விழிகளை கேட்டாள், இதயம் எங்கும் ஆணி கொண்டு சிலுவை வடித்தாள், சிலுவை வடித்தாள். நாளை நாளையில் இருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை கேட்டேன், அதை இங்கே கண்டேன். உதயமாகும் நேரம் என்று கிழக்கினில் நின்றேன், அவள் பொழுது போகும் நேரம் என்று மேற்கினில் சென்றாள். உதயமாகும் நேரம் என்று கிழக்கினில் நின்றேன், அவள் பொழுது போகும் நேரம் என்று மேற்கினில் சென்றாள். அஸ்தமன சூரியன் என்று அவளை சொல்லவா, நான் அவளை வெல்ல முடியவில்லை, விதியை வெல்லவா, விதியை வெல்லவா. நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன், அதை இங்கே கண்டேன்.